தொழுகையில் முதல் அமர்வின் போது அத்தஹியாத் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த துவா மட்டும் ஓதினால் போதுமா, அல்லது சலவாத்தும் சேர்த்து ஓதணுமா அப்படின்னு கேட்குறீங்க. கேள்வி எண் 2365. தொழுகையில் முதல் அமர்வின் போது அத்தஹியாத்துலில்லா என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த தஷஹுத் ஓதுறோம். அதற்கு அடுத்தபடியாக சலவாத்து ஓதணுமா இல்லையா என்பது குறித்து அறிஞர்களிடத்தில் 2 கருத்துகள் நிலவுது. அதிகமான அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அத்தஹியாத் ஓதுறோம்ல, அதற்கு பிறகு சலவாத்து ஓத வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னென்னா, நேரடியாக முதல் ஈர்ப்பில் அத்தஹியாத் ஓதிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலவாத்து சொல்லணும் என்பதற்கு நேரடியான ஆதாரம் எதுவும் இல்லை என்று சொல்கிறாங்க. ஆனால் இது குறித்து நாம் வந்துட்டு ஒரு முடிவெடுப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வித்ரு தொழுகை நமக்கு வழிகாட்டுகின்றது. அன்னை ஆயிஷா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸு முஸ்தஹ்ரஜ் அபி அவானா எனும் நூலில் பதிவாகியிருக்கு. யுசல்லி திஸ்அ ரக்அத்தின் லா யஜ்லிசு ஃபீஹின்ன இல்லா இந்த தாமினா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து 9 ரக்காத் வித்ரு தொழக்கூடியவராக இருந்திருக்கிறாங்க. அப்போது 9 ரக்காத் தொழும் பொழுது 8வது ரக்காத் தவிர மற்ற ரக்காத்துகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர மாட்டாங்க என்று அன்னை ஆயிஷா அவங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபயதுஉ ரப்பஹு வ யுஸல்லி அலன் நபி. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துட்டு 9 ரக்காத் வித்ரில் முதல் இருப்புங்கிறது எப்போ அமையும்? 8வது ரக்காத் தான் முதல் அமர்வுங்கிறது. அப்போ அந்த முதல் அமர்வின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலவாத்து ஓதுவாங்க என்று அன்னை ஆயிஷா அவங்க அறிவிக்கிறாங்க. அதற்கு பிறகு 9வது ரக்காத்தில், கடைசி ரக்காத்தில் கூட அதே மாதிரி என்ன செய்வாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலவாத்தும் ஓதுவாங்க. அதுக்கு பிறகு சலவாத்து ஓதுன பிறகு அல்லாஹ்விடத்தை துவாவும் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்துட்டு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கு. ஆதாரபூர்வமான ஹதீஸாக இருக்குது. அப்போது இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவான ஆதாரமாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 9 ரக்காத்து வித்ரு தொழுகையினுடைய முதல் இருப்பான 8வது ரக்காத்தில் சலவாத்து ஓதி இருக்கிறாங்க என்ற அடிப்படையில் நாமும் என்ன செய்து கொள்ள வேண்டும் என்றால், முதலாவது அமர்வில் தொழுகையில் எத்தனாவது ரக்காத் தொழுகிறா இருந்தாலும் சரி, முதலாவது அமர்வில் வந்துட்டு அத்தஹியாத்துலில்லா என்று ஓதிட்டு அதற்கு பிறகு சலவாத்தும் ஓதி கொள்ள வேண்டும் என்று நாம் விளங்கிக் கொள்ளலாம். அதற்கு அடுத்தபடியாக, அதாவது அத்தஹியாத்துலில்லான்னு ஓதக்கூடிய அந்த தஷஹுத், அதுக்கப்புறம் ஓதக்கூடிய சலவாத்து மட்டும் இல்லாமல் நமக்கு வேண்டிய துவாக்களை கூட 2வது ரக்காத்திலே நம்ம கேட்கலாம் என்பதற்கு கூட மேலதிக ஆதாரம் இருக்கின்றது. சுனன் நசாயினுடைய 1163ஆம் இலக்கத்தில் உள்ள ஒரு ஹதீஸு, அதே போல் முஸ்னத் அஹமதினுடைய 4160ஆம் இலக்கத்தில் உள்ள ஹதீஸு. இது இப்னு மசூத் அவர்கள் அறிவிக்கிறாங்க. இதா கஅத்தும் ஃபி குல்லி ரக்அத்தின், அதாவது ரக்அத்தைன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துட்டு சொல்கிறாங்க, நீங்கள் ஒவ்வொரு 2 ரக்அத்திலும் அமரும் போது என்ன செய்யணும்? அத்தஹியாத்துலில்லான்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த துவா ஓதுங்க என்று சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, பிறகு நீங்கள் வந்து தும்ம லியதஹய்யர அஹதுக்கும் மினத் துஆஇ அஜபஹு இலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கனாக்கா, பிறகு நீங்கள் விரும்பிய துவாவை தேர்வு செய்து அல்லாஹ்விடம் நீங்கள் துவா செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸு பதிவாகியிருக்கு. எனவே அத்தஹியாத்து ஓதி முடிச்சுட்டு சலவாத் எல்லாம் ஓதி முடிச்சு நமக்கு தேவையான துவாக்கள் கூட நாம் வந்துட்டு கேட்கலாம் அப்படின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுக்கிறாங்க? நமக்கு வழிகாட்டியிருக்கிறாங்க என்ற அடிப்படையில் நம்ம தாராளமாக தொழுகையினுடைய முதல் அமர்வின் போது அத்தஹியாத் ஓதி முடிச்சுட்டு சலவாத்தும் ஓதி கொள்ளலாம்.